இந்த ஷீல்டெல்லாம் கொடுக்கும்போது என்னுடைய உதவியாளர் சொல்லிட்டு இருந்தார், இப்போ உள்ளே போனார் விக்ரம் தானே அப்படின்னு கேட்டாங்க. கமல்ஹாசன் காணும். ஸோ இந்த பட்டங்கள், இந்த வெவ்வேறு பட்டங்கள் ஒரு காலத்தில் வயசு குறைவாக இருந்தபோது இளவரசன்னாங்க, அப்புறம் நாயகன்னாங்க, அப்புறம் உலக நாயகன்னாங்க. இதெல்லாம் பட்டம். அதை நான் பறக்க விட்டுருவேன். நான் உங்கள் நான், அவ்வளோதான். நீங்கள் கஷ்டப்பட்டு நடித்த பாத்திரம்னா எதை சொல்வீங்க? காசு கொடுக்காத போது தான். மற்றபடி எல்லா பாத்திரங்களுக்கும் நான் கஷ்டப்பட்டதாக எனக்கு தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டான், அதுக்கு காசு கூட கொடுக்காமல் போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அது மட்டும்தான் கஷ்டம். மற்றபடி இந்த 63 வருடமும் எனக்கு திருவிழா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 10,000 ரூபா ஒரு படத்துக்கு கொடுத்தான்னா ஒரு நேரத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன். அதை 10,000 மடங்கு தாண்டிட்டுவேன். அதை நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. சினிமா வெற்றி தோல்வியில் நிறைஞ்ச ஒரு உலகம். ஒரு நல்ல கலைஞர் இந்த ரெண்டையும் எப்படி பார்க்கணும்? சாப்பாடு, பசி, அவ்வளோதானே. ஒன்று வரும், அதுக்கு மருந்து, சாப்பாடு, மறுபடியும் வரும். அது எப்படி இந்த சைக்கிள், இது மாறவே மாறாது. எப்படி நான் வெற்றியை தவிர வேறு கொடுக்க மாட்டேன்னு நினச்சோன்னா அதை தவிர பாக்கி எல்லாம் வரும். ஏன்னா அது மட்டுமே குறியாக இருக்கும். வெற்றி வெற்றி வெற்றின்னு, அதாவது ஒரு மூட நம்பிக்கை உண்டு தமிழ் சினிமாவில், எல்லா சினிமாலேயுமே. முதல் காட்சி வெற்றி வெற்றின்னு, அந்த மாதிரி வெற்றி வெற்றின்னு வச்ச படம் எத்தனை வெற்றி ஆகிருக்கு. நாங்கள் முதல் வசனம் நான் பேசுனது ஆரம்பிக்கலாமா, ஆரம்பிச்சிட்டோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. வெற்றியை நீங்கள் கொடுத்தது. இந்த காட்சியில் இப்படி நடிக்கணும் அப்படின்றத எப்போ முடிவு பண்ணுறீங்க? அது நான் யாருன்னு சொல்லுவேன். நான் சண்முகநாச்சியை சொல்லுவேன்னா, பாலச்சந்தர் அவர்கள் மோவாக்கட்டையை பிடிச்சி இப்படி பண்ண, அது கொஞ்சம் எப்படி, அவ்வளோ வேண்டாம்டா அப்படின்னு என்னை பொம்மலாட்டம் மாதிரி என்னை ஆட்டி நடிக்க வைத்தா அவரை சொல்வேன்னா, பல இயக்குநர்கள், சேதுமாதவன் சார், அதுக்கு பண்ணவே வேணாம், உன் கண்ணு போதும், நீ வேறு ஒன்றுமே பார்த்துக்கிட்டே இரு நேனே என்று சொன்ன அவர்களை சொல்வேனா. இந்த அனுபவமெல்லாம் நான் இதை செய்யலைன்னா தான் ஆச்சரியம். இந்த காட்சியை இப்படி நடிக்க வேண்டும் என்பதற்கு யார் பாலுமேந்திரா மாதிரி ஒரு நடிகனின் டைரக்டர் கிடைக்குமா? எப்படி நமக்குள்ளே இருக்கிறத அப்படியே தூபம் போட்டு வெளியே கொண்டு வந்துடுவார் அவர். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு நிரந்தர மாணவன். நீங்கள் எப்படி மாணவன்னு கூப்பிட்றதுன்னு யோசிச்சிங்க. கண்டிப்பாக அந்த மாத்திரம் என்கிட்டேருந்து பறிச்சிடாதீங்க. எனக்கு ஆசிரியனாவதில் ஆசையே கிடையாது. மாணவனாக இருப்பதில் உள்ள சந்தோஷம் ரொம்ப பிரமாதம். நான் அரட்டை அடிக்கும் போது அதை நான் ஏதோ உபதேசம் பண்ணுறேன்னு நினச்சிப்பாங்க. நான் அப்போ கூட நான் சொல்வது என்னுடைய வாத்தியார்களை பற்றித்தான் இருக்கும். கூட இருந்தவங்களுக்கு தெரியாது.